பரிசுத்த நாமம் பயன்படுவதாக இருக்கிறார். இந்த பகல் வேளையிலே நாம் வீடுகளில் இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க துதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த நேரத்திலே வார்த்தை மூலமாக இடைபெறுவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24 அதிகாரம் 10 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் ஒரு பலன் குறைகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை தருகிறார். ஆபத்து காலம் ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். சடுதியாய் ஆபத்து வரலாம். சில நேரங்களில் ஆபத்து வருவதை முன்கூட்டியே நாம் அறியக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு உருவாகலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆபத்து வரும்போது அந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போகாமல் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அந்த ஆபத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்து பாதுகாக்கத்தக்கதாய் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே இந்த ஆபத்திலே சோர்ந்து போகாமல் ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பதில் கிடைத்த அநேகருடைய சம்பவங்களை சொல்ல முடியும். ஆனால் ஒரு சிலருடைய சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் 19 அதிகாரத்திலே வாசிக்கும் போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யூதா கோத்திரத்தின் ராஜா எசேக்கியா ராஜாவாக இருக்கும்போது 25 வயதிலே இவர் ராஜாவாகிறார். ராஜாவாகி ராஜா ஸ்தானத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அசீரிய ராஜாவாகிய சனகரிப் என்பவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை முற்றுகை போட அவன் வருகிறான். அவன் வந்து எருசலேமை முற்றுகையிட்டு தகர்க்கும்படியாய் அவன் தன்னுடைய சேனையோடு வந்து நிற்கிறதை எசேக்கியா ராஜா அறிகிறான். இப்போது ஒரு பெரிய ஆபத்து எசேக்கியா ராஜாவுக்கு இருக்கிறது. இந்த நேரத்திலே 25 வயதான இந்த வாலிபனாய் இருக்கிற ராஜாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை. மிகவும் நெருக்கமான சூழல் என்று கொண்டு அந்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பு கேட்கிறதை அவன் அப்படியே செய்கிறான். ஆனாலும் ஆபத்து தன்னை விட்டு நீங்கினது போதில்லை. தொடர்ந்து அவன் தன்னுடைய சேனை 3 தலைவர்களை வைத்து அவன் அவர்களுக்கு எதிராக முற்றுகை கொண்டு அடிக்கும்படியாய் இந்த சனகரிப்பு அவன் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்கிறான். என்னவென்றால் எல்லாரும் அவரிடத்திலே சரணடை வேண்டும் என்று சொல்லி கடிதத்தை கொடுக்கிறான். இந்த இடத்திலே எசேக்கியா ராஜா சம்பவத்தை கேட்டபோது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் வெட்டுடுத்து தன்னை தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆரம்பிக்கிறார். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். ஆபத்திலிருந்து விடுவிக்கிறார். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு ஆபத்து வரும்போது நாம் எந்த சூழலில் இருப்போம் என்பதை நாம் நினைத்து பயப்படக்கூடாது. சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம். நாம் என்ன பொறுப்பிலே இருக்கிறோம் என்பதை பார்த்து பயப்படக்கூடாது. நாம் இருக்கிற ஸ்தானத்திற்கு ஆபத்து வந்துவிடுமோ, வீழ்ச்சி வந்துவிடுமோ, நம்மை அழித்து விடுவார்களோ, நம்மை தகர்த்து விடுவார்களோ என்கிற பயம் நமக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது.
பயமுறுத்தி அடிமைப்படுத்தி வைப்பதற்கு பல சூழ்ச்சிகளை உருவாக்கினாலும் நாம் ஒருபோதும் அந்த சூழ்ச்சிக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்க அல்ல. இந்த நேரத்தில் ஒரே ஒரு சம்பவம், இந்த எசேக்கியா ராஜா ஆபத்து காலத்தில் செய்த ஒரு சம்பவத்தை 16ஆம் வசனம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அந்த 16ஆம் வசனத்திலே அவன் சனேகரிப்பு, அசீரிய ராஜாவாகிய சனேகரிப்பு எழுதி கொடுத்ததான அந்த நிருபத்தை வாங்கி அவன் ஆலயத்திலே விரித்து வைத்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு பலன் கொடுத்தார். அப்படியானால் நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஆபத்தை கண்டு நாம் பயந்து போகாதபடிக்கு, ஆபத்தை கண்டு அஞ்சி நிற்காதபடிக்கு நாம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நமக்கு என்ன ஆபத்து நெருங்கி இருக்கிறதோ அந்த ஆபத்தை ஆண்டவருடைய சபத்திலே சொல்லி, ஆண்டவரே இந்த ஆபத்து என்னை கிட்டி நெருங்கி இருக்கிறது, இந்த ஆபத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும், என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால் அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அது பிசாசுடைய தந்திரத்தினால் நமக்கு வருகிற ஆபத்தோ, மனுஷரால் வருகிற ஆபத்தோ, இல்ல வேறு எந்த விதத்தில் அந்த ஆபத்து வந்தாலும் அதிலே நாம் அகப்பட்டு விடாதபடி, அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை அந்த ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாக்கிறார். இங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணினார். முக்கியமான ஜெபம். நமக்கு ஆபத்து வரும்போது நாம் செய்ய வேண்டியது ஜெபம். எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து நாம் ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு பதில் தருகிறார். அப்படி இந்த எசேக்கியா ராஜா ஜெபித்த போது அதே அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னைக்கு ராத்திரியிலே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி 185,000 பேர் மடிந்து போகும்படியாகும் சிறையிருப்பு அந்த சாலத்தை விட்டு ஓடி தன் தேசத்திலே தன் பிள்ளைகளால் சாவும் முறியடிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். நாம் அதை யுத்தம் பண்ணுவது, நாம் ஜெபத்தினால் யுத்தம் பண்ணினால் நமக்கு எதிராக வருகிற ஆபத்தை கர்த்தரே நம்முடைய தூதர்களை அனுப்பி யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயம் தருவார் என்பதில் சந்தேகமில்லை. எந்த ஆபத்து காலமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வருகிற ஆபத்தை கண்டு பயந்து போய் இருக்கக்கூடாது. ஆரம்பத்திலே எசேக்கியா பயந்தான். அவன் பயந்து போய் அவன் கேட்டது போல சில காரியங்களை செய்தான். பிற்பாடு ஆபத்து நீங்கினது போதில்லை. ஆனால் இப்போது அவன் பயப்படாமல் தைரியமாக அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறான். கையில் கிடைத்த நிருபத்தை வாங்கி விரித்து வைத்துவிட்டு, ஆண்டவரே இந்த விண்ணப்பத்திற்கு நீர் பதில் தர வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். கர்த்தர் பதில் கொடுத்தார். அவனை விட்டு ஆபத்து நீங்கி போக கர்த்தர் கிருபை செய்தார். அப்படியான நமக்கு வருகிற ஆபத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட ஒரே வழி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். இப்போது நமக்கு இருக்கிற ஆபத்துகள் நம்மை நெருங்காதபடிக்கு அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால், ஒருவேளை ஆலயத்தில் நம்மால் கூட முடியாவிட்டாலும் நாம் வீடுகளில் இருந்து கொண்டு நாம் சும்மா இருப்பதற்கல்ல, இல்ல நம்முடைய கடமைகளை மாத்திரம் செய்வதற்கல்ல, எந்த அளவு எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இந்த ஆபத்தை எங்களை நெருங்கக்கூடாது, ஆண்டவரே இந்த ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆபத்து காலத்தில் நாம் உற்சாகத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்போமானால் இந்த ஆபத்து நம்மை நெருங்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஐயோ ஆபத்து வருகிறது என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் நாம் பயந்து நடுங்கி நாம் இருப்போமானால் நிச்சயமாக ஆபத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட முடியாது. காப்பாற்றப்படுவதற்கு ஒரே வழி ஜெபம். எசேக்கியா ராஜா ஜெபித்து ஜெயம் பெற்றுக் கொண்டது போல நாமும் ஜெபித்து ஜெயம் பெற்றுக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவருடைய பாதமே தஞ்சம் என்கிற நிலைமையிலே நாம் உட்கார வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பதில் அளிக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க காரணம் அந்த 18ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். தேவனுடைய பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்தான். நம்ம ஆபத்து காலத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில்
நான் தேவனுடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது, பயங்கரமாய் கொள்ளை நோய்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நாம் செம்மையானவர்களாக இருந்து இந்த ஆபத்து காலத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாக்க நாம் ஜெபிப்போமானால் அவர் பாதுகாப்பார். இரண்டாவது 19 அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் போது 19 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே எலியாவுக்கு ஒரு ஆபத்து வருகிறது. எலியா தீர்க்கதரிசி, அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆபத்து வருகிறது. எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறார். காரணம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆகாப் ராஜா அந்நிய தெய்வங்களுக்கு அடிமையாய் வழிபடும்படியாய் அவர்களை நெருங்குகிறார். அப்படி நெருக்கும் போது இங்கே எலியாவை கர்த்தர் எழுப்பி எலியா சொல்லுகிறார், உண்மையான தெய்வம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ராஜாவுடைய அரண்மனையிலே ஆகாப்புக்கு முதலாவதாக சொல்லுகிறார், என்னுடைய உத்தரவின்றி மழையோ பனியோ பெய்யாது என்று சொல்கிறார். அங்கிருந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. தேசம் 3 வருடம் பஞ்சங்களை சந்திக்கிறது. தேவனின்றி ஜனம் விலகி போகும்போது தேசத்திலே தேவன் பஞ்சத்தை கட்டளையிடுகிறார், கொள்ளை நோயை கட்டளையிடுகிறார், பலவிதமான ஆபத்துகள் வருகிறது. இப்படி 3.5 ஆண்டு காலங்கள் தாண்டின பிற்பாடு மறுபடியும் கர்த்தர் எலியாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மழையை பெற்றுக் கொள்கிறார்கள். கர்த்தரே தெய்வம் என்பதை எலியா வெளிப்படுத்துகிறார். இதற்கு எதிராக செய்யப்பட்டவர்கள் நிர்மூலமாக்கப்படுகிறார்கள். இதை பார்த்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி இசபேல் எலியாவை கொல்ல வகை தேடுகிறார். இந்த வார்த்தை எலியா கேட்டபோது சோர்ந்து போகிறார். எலியா ஆபத்து நெருங்கி இருக்கிறது, தனக்கு எதிராக மரண கண்ணிகள் வந்திருக்கிறது என்பதை எலியா அறிந்து சோர்ந்து போகிறவராய் 19 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4-5 வசனங்களே, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சுவர்ச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிற நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சுவர்ச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதர் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ண என்று சொன்னார். எலியா ஆபத்து வந்தபோது சோர்ந்து போகிறார். தனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது என்பதை அறிந்து சோர்ந்து போகிறார். ஒரு சுவர்ச்செடியின் கீழே படுத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் சோர்ந்து போன எலியாவை அப்படியே விடவில்லை. சத்துருவின் கையில் ஆபத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. தேவனுக்கு பிரியமானதை செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும்போது ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருக்கிறார். சில வார்த்தைகள் நமக்கு எதிராக வரும், சில மனிதர்கள் நமக்கு எதிராக செயல்படுவார்கள். வார்த்தைகள் வரும்போது, நமக்கு எதிராக வார்த்தைகள் வரும்போது, சாப வாக்குகள், காரணம் இல்லாத சாப வாக்குகள் வரும்போது, இல்லை பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகள் வரும்போது, நமக்கு எதிராக மனுஷிய கண்ணிகள் வரும்போது, அதை நாம் கேள்விப்படும் போது ஒருபோது நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் கேள்விப்பட்டால் சோர்ந்து போகிறதற்கு அல்ல. ஒருவேளை நீங்கள் அப்படி சோர்ந்து போய் இருப்பீர்களா? எனக்கு எதிராக இப்படிப்பட்டதான வார்த்தைகள் இருக்கிறது, நிர்மூலமாக்க நினைக்கிறார்கள், அழிக்க நினைக்கிறார்கள், சாபத்தின் வார்த்தைகள் இருக்கிறது என்று நீங்கள் அதை கேட்டு, வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் இருப்பீர்களா? இன்றைக்கு இந்த பழமேலே கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவர்களாய் செம்மையானவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தைரியமாயிருங்கள். உங்களை பலப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தையாக போதகத்தை அனுப்பி கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். நீங்கள் இன்னும் கர்த்தருக்காக பண்ண வேண்டிய பிரயாணங்கள், கர்த்தருக்காக செய்ய வேண்டிய பிரயாணங்கள், கர்த்தருக்காக செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அதை செய்யும்படியாக இந்த பகவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி ஆபத்து உங்களை நெருங்காதபடிக்கு, மரண கண்ணீர் உங்களை நெருங்காதபடிக்கு உங்களை பாதுகாத்து உங்களை பலப்படுத்தி நீங்கள் இந்த கர்த்தருக்காக செயல்படும்படியாக கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். உங்க மேல கர்த்தர் ஒரு அபிஷேகம் வைத்திருக்கிறார், உங்க மேல ஒரு வல்லமை வச்சிருக்கிறார்.
எலியா சோர்ந்து போனால் கர்த்தர் விடவில்லை. எலியாவுக்கு கர்த்தர் போஜனம் கொடுத்து தண்ணீரை கொடுத்து அவர் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லி அனுப்புகிறார். அவர் போஜனம் பண்ணி அந்த போஜன விதத்தினாலே 40 நாள் இரவு பகல் நடந்து பிரயாணம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த போஜன விதத்தினாலே இரவு பகல் 40 நாள் நடந்து போயிருக்கிறார். அவர் நடந்து போய் தேவனுடைய பர்வதம் மட்டும் போய் அங்கே கெபியிலே இருக்கிறார். அங்கே கர்த்தர் பேசினார். தேவப்பிள்ளைகளே, ஆபத்து வரும்போது கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்கள் ஆத்ம போஜனமாக பெற்றுக்கொண்டு நீங்கள் அறிவித்துக்குள் மறைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தை வருகிறது வரைக்கும் நீங்கள் பயப்படாமல் தைரியமாய் ஆண்டவருடைய சமத்திலே அமர்ந்திருங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு பதிலுண்டு. உங்களை எந்த ஆபத்துக்கு எட்டு செய்யாது. உங்களை அழிக்க நினைக்கிற சத்துரு தகர்ந்து போவார். நீங்கள் இன்னும் கர்த்தருக்காக வல்லமையாய் செயல்பட, வல்லமையாய் ஓட கர்த்தர் உங்களுக்கு பெரிய கிருபையும் வல்லமையாகவே பயன்படுத்த போகிறார். நிச்சயமாய் கர்த்தர் கிருபை செய்வார். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகல. ஆபத்து காலம் வரும்போது நாம் புசித்து பலனடைந்து கர்த்தருக்காக வல்லமையாய் செயல்பட வேண்டும், இன்னும் ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் சோர்ந்து போனால் உங்கள் பலன் குட்டி போகும். நீங்கள் செயல்பட முடியாது. நீங்கள் ஆவியோடு வல்லமையோடு செயல்பட முடியாது. ஆராதிக்க முடியாது. ஜெபிக்க முடியாது. ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர முடியாது. விசுவாசத்தில் நிலைநிற்க முடியாது. சத்துரு உங்களை முற்றிலுமாய் தகர்த்து போடுவார். நீங்கள் விழுந்து போவீர்கள். அப்படி விழுந்து போகாமல் இருக்க நீங்கள் தேவ போதனத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வல்லமையாய் செயல்பட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மூன்றாவதாக தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தானியேலுக்கு ஆபத்து நெருங்கி இருக்கிறது. கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையாய் செம்மையாய் நடக்கிற இந்த தானியேலுக்கு அவன் பாபிலோன் தேசத்திலே சிறைப்பட்டு போன வாலிபர்களிலே உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற தெய்வ மனுஷன். அவரை கர்த்தர் அந்த தேசத்திலே கொண்டு போய் ராஜ அரண்மனையிலே நல்ல உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைக்கிறார். காரணம், கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் இருந்து ஜெபிக்கிறதிலும் கர்த்தருக்கு பிரியமாய் தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறதிலும் அவன் சரியா இருப்பதனாலே ராஜாவுடைய கண்கள் கைகளைக்கு கிருபை செய்து ராஜா அவனை உயர்த்தி வைக்கிறார். அப்படி ராஜா உயர்த்தி வைக்கிற ஸ்தானத்திலே இந்த இடத்தில் நேச்சர் ராஜாவுக்கு பிற்பாடு தனி ராஜா ஆகணும்னு வரும்போது இந்த தனி ராஜா நடவடிக்கைகளை எடுத்து வாசிக்கும் போது தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் சந்தோஷம். தேசாதிபதிகளுக்கு மேற்பட்டவனாய் இந்த தானியேலை வைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் தனி ராஜா. தேவ பிள்ளைகளுக்கு வருகிற ஆசீர்வாதம், தேவ பிள்ளைகளுக்கு நன்மை உயர்வு வருகிற நேரம் அதை தடுக்கும்படியாய் சாத்தான் ஆபத்துகளை கொண்டு வருவார். நமக்கு ஆசீர்வாதமும் நன்மை வரும்போது, நமக்கு ஒரு உயர்வு வரும்போது அதை தடுப்பதற்காக சாத்தான் பயங்கரமாய் ஆபத்துகளை கொண்டு வருவார்.
கையெழுத்து போட்டு விட்டார். தானியேலுக்கு நன்றாக தெரியும். ஆனால் தானியேல் தனக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை அறிந்து அவன் பயப்படவே இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் மனுஷனுக்கு பயப்படுவதில்லை. தேவனுக்கு பயப்படாத மனுஷன் நிச்சயமாக மனுஷனுக்கு பயப்படிதான் ஆகும். நான் தேவனுக்கு பயந்தால் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், மனுஷனுடைய சூழ்ச்சிகளை உடைக்கிறவர், மனுஷனுடைய சதித்திட்டங்களை உடைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். அதனாலே ஒருபோதும் தேவனுக்கு பயப்படுகிற யாரும் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தானியேல் மனுஷனுக்கு பயப்படவில்லை. காரணம், தேவனுக்கு பயந்தார். பத்திரத்திலே கையெழுத்து போடப்பட்டது. தானியேலுக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடக்கிறது. உடனடியாக தானியேல் வழக்கம் போல 6ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10-11 வசனங்கள். தானியேல் வந்தால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக மரவழிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தவரையை தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரத்தை செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷன் கூட்டக்கூடி தானியேலை தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்வதை கண்டார்கள். மற்றவர்கள் எதிராக செய்யப்பட்டவர்கள் கண்டாலும் தானியேல் பயந்து போகவில்லை. ஐயோ, அவர்கள் பார்த்துவிட்டார்களே, இது எப்படி நாம் ஜெபிக்கிறது, இப்போது நம்மை ராஜாவிடத்தில் கொண்டு போய் பயப்படவே இல்லை. அவர்கள் பார்த்தால் தானியேலுடைய ஜெபம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆபத்து கிட்ட இருக்கிறது என்றால் அந்த ஆபத்தை நிர்மூலமாக ஜெபம் ஒன்றே நமக்கு பதில். ஆபத்து காலம் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. நாம் வீடுகளில் இருந்தாலும் நம்முடைய ஜெபம் நடக்க வேண்டும். ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. இங்கே தானியேலை சிங்கக்கவியிலே கொண்டு போட்டார்கள். தனி ராஜாவுக்கு தெரியும், நிச்சயமாய் தானியேலை தேவன் பாதுகாப்பார்கள். சிங்கக்கவியிலே தானியேலை போடும்போது சிங்கங்களின் வாயை தூதர்களை கொண்டு தேவன் கட்டுவித்தார். சிங்கக்கவிக்குள்ளே தானியேல் இருக்கிறார். கர்த்தருடைய தூதர்களுடைய இருக்கிறார். நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நிச்சயமாக இந்த சிங்கக்கவியிலிருந்து எங்களை பாதுகாக்க, சிங்கக்கவியில் என்னை பாதுகாக்க காரணம் என்ன என்கிற ஒரு சிந்தை வந்திருக்கலாம். ஆனால் தானியேலுக்கு நன்றாய் தெரியும், இந்த சிங்கக்கவியில் தேவன் என்னை பாதுகாக்க 2 காரணங்கள் இருக்கிறது என்பதை தானியேல் சொல்கிறார். அந்த 2 காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது ராஜாவுக்கு அதை எடுத்துச் சொல்கிறார். அந்த 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருக்கும் போது அவனுக்கு எதிராக எந்த ஆபத்து வந்தாலும், வேலைக்கு எதிராக எந்த ஆபத்தை கொண்டு வந்தாலும், எந்த சூழ்ச்சிகள் நடந்தாலும், ஆசீர்வாதத்திற்கு எதிராக எந்த சூழ்ச்சிகள் வந்தாலும், நன்மைகளுக்கு எதிராக எந்த சூழ்ச்சிகள் வந்தாலும் எதுவும் நம்மை அசைக்க முடியாது. காரணம், தேவனுடைய பார்வைக்கு குற்றமற்றவராய் காணப்பட்டதனால். 2வது சொல்கிறார், ராஜாவாய் உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை. இவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்த போதிலும் ராஜாவுக்கு எதிராக பேசவோ இல்ல ராஜாவுக்கு எதிராக நீதிகேடு செய்யவோ தானியேல் துணியவில்லை. தேவனுக்கு பயந்த மனுஷன் ராஜாவுக்கு எதிராக எந்த நீதிகேடும் செய்யாதபடிக்கு தன்னை காத்துக் கொண்டார். இப்ப தேவனின் இடத்திலே பாதுகாக்க தேவனுடைய பார்வைக்கு குற்றமற்றவன், ஒரு ராஜாவுடைய பார்வைக்கு நீதியுள்ளவன், இந்த 2ம் இருக்கிறதுனாலே தேவன் அவனுக்கு அந்த ஆபத்திலிருந்து ஒப்புக்கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கிறார். இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும், நாம் தேவனுடைய பார்வையிலே குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி குற்றமற்றவர்களாய் நாம் காணப்படும் போது, நாம் உலகத்தார் மத்தியிலே நீதி உள்ளவர்களாய் வாழும்போது, நமக்கு என்ன ஆபத்து வந்தாலும்
அப்பொழுது நேபுகாத்நேச்சராகிய ராஜாவுக்கு கடுங்கோபம் வந்தது. அக்கினிச்சூளை 7 மடங்கு பெரிதாக சொன்னார். பெரிதாக சொல்லி இவர்கள் 3 பேரையும் அக்கினி சூளையிலே போட்டார். ஆபத்து வந்தது. ஆனால் ஆபத்து வருகிற ஆரம்பத்திலே சோர்ந்து போகவில்லை. ஆபத்து வந்தது. ஆபத்து வந்தது. அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். ஆனாலும் அவருடைய விசுவாசம், ஆழமான விசுவாசம், கர்த்தரை தப்புவிப்பார். அப்படி தப்பிக்காம இந்த அக்கினி சூளை நாங்க மரித்தாலும் பரவாயில்லை, தேவனுக்கு விரோதமாக இதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று ஆபத்து வந்தபோது துணிந்து நின்றார்கள். தெய்வ பிள்ளைகளாகி நமக்கு ஆபத்து வருவது அநேகம். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள பல வழிகளை தேடுகிறார்கள். எப்படி நாம் இந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிகள் என்ற உலக பிரகாரமாய் பாரம்பரிய சடங்காச்சாரம் இப்படி பல வழிகளை நாடி அவர்கள் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட போகிறார்கள். தெய்வ பிள்ளைகளாக நாம் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு ஆபத்து வருகிறது என்றால் நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள நாம் ஒருபோதும் தவறான வழிகளை தேடி போகவே கூடாது. ஒரே ஒரு வழி, இவர்கள் விசுவாசத்தோடு நின்று இந்த ஆபத்தை மறைத்து போனாலும் பரவாயில்லை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டோம் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த ஆபத்தை கர்த்தரை சார்ந்து அவரிடத்தில் நம்பிக்கை வைத்து இருப்போமானால் அக்கினி சூளையிலே போடப்பட்ட 3 பேருக்கு பதிலாக 4 பேரும் ஆகினார்களே. அவர்களை காப்பாற்ற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த அக்கினி சூளையிலே அவரோடு ஆகினாரே. அப்படியானால் உங்களுக்கு ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தில் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஜீவனை காக்க வைத்து உங்களை அவருக்கு பிரியமாய் நிற்க வைக்க தேசத்தால் உலகத்தால் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கவனமாய் உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனாலே தெய்வ பிள்ளைகளாகி நாம் தேவனிடத்தில் நாம் வைத்து நாம் உறுதியாக இருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை அந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிப்பார். கைவிடவே மாட்டார். அவரை நம்புகிற ஒருவரை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மையும் அவர் கைவிடவே மாட்டார். ஆபத்து வரும்போது சோர்ந்து போகாமல் நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்தால் கர்த்தர் பாதுகாப்பார். அடுத்ததாக யோபு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். யோபு புத்தகத்தில் யோபுக்கு ஆபத்து வந்தது. ஆபத்து வந்தபோது எல்லாரும் பிள்ளைகள் மறைந்து போனார்கள். மனைவி விட்டு போகிற நிலைமை. குடும்பத்தால் யாருமே வந்து திரும்பி பார்க்கிற ஆபத்து வந்த நேரத்தில் நண்பர்கள் வந்து பார்க்கிறார்கள். அவர்களும் ஆறுதலான வார்த்தை சொல்வதற்கு யோபு இருக்கிறது. நமக்கு ஆபத்து வரும்போது இதுதான் நடக்கிறது. எல்லாரும் கைவிடுவார்கள். யோபுக்கு பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு ஆபத்து வரும்போது உயிரோடு இருக்கிற பிள்ளைகளே பெற்றோரை கவனிக்கிறது இல்லை. ஆபத்து வரும்போது பிள்ளைகள் கவனிக்க இல்லை, மனைவி கவனிக்க இல்லை, இல்ல புருஷன் கவனிக்க இல்லை, உறவினர்கள் குடும்பத்தார் கவனிக்க இல்லை. யாருமே திரும்பி பார்க்காமல் போய்விடுகிறார்கள். நண்பர்கள் வந்து பார்த்தால் கூட அவர்கள் ஆறுதல் சொல்வதற்கு இல்லை, அவர்கள் குற்றப்படுத்தி சொல்கிறார்கள். இந்த நிலைமையிலே யோபு அந்த ஆபத்து நேரத்தில் எதையும் பார்க்கவில்லை. அவர்களை கொண்டு கொண்டால் அவருடைய நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்கிறார். காரணம் நண்பர்களை சார்ந்தல்ல, மனைவியோ புருஷனையோ இல்ல பிள்ளைகளையோ குடும்பத்தாரையோ சார்ந்தல்ல. யோபு கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார், உத்தமனாய் வாழ்ந்தார், சன்மார்க்கனாய் வாழ்ந்தார், நீதி உள்ளவனாய் வாழ்ந்தார். கர்த்தருக்கு பிரியமாய் அவர் வாழ்ந்ததினாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு வந்து ஆபத்திலிருந்து யோபு கர்த்தரை வைத்த நம்பிக்கையினாலே மரண விளிம்பிலே சென்ற யோபுவை கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கொடுத்து ரெட்டிப்பான நன்மை கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? ஆபத்தில் யோபு சோர்ந்து போயிருந்தார். என்னை பராமரிக்க பிள்ளைகளும் இல்லை, உயிரோடு இருக்கிற மனைவியும் என்னை விட்டுவிட்டார். என்னுடைய குடும்பத்தால் யாரும் என்னை திரும்பி பார்க்கவில்லை. நான் ஏன் உயிரோடு வாழ வேண்டும்? நான் செத்து போகிறது நல்லது என்று சிந்தித்திருக்கிறேன். நண்பர்கள் கூட எனக்கு ஆறுதல் சொல்ல இல்லை. என்னுடைய வேதனையோடு வேதனை தான் கூட்டுகிறார்களே தவிர என் வேதனை அவர்கள் என்னை ஆட்சி
கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆபத்து வரும்போது கைவிடப்பட்ட சூழ்நிலை. ஆனால் யோபு யாரும் பார்க்க வரவில்லை, யாரும் விசாரிக்க வரவில்லை, யாரும் உதவ முன்வரவில்லை என்று சோர்ந்து போகாமல் யோபு கர்த்தரிடத்தில் வைத்த நம்பிக்கையிலே தன்னை பலப்படுத்திக் கொண்டு தைரியமாய் சொல்கிறார், மரம் வெட்டப்பட்டாலும் தளர்க்கும் என்று சொல்லப்பட்டது போல எனக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் இந்த போராட்டத்திற்கு எப்பொழுது விடிவு வரும் என்று காத்திருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு ஒரு விடிவு வந்தது. கர்த்தர் அந்த போராட்டத்திற்கு அவரை விடுவித்து காத்தார், அவருக்கு ஜெயம் கொடுத்தார், அவரை சுகப்படுத்தினார், ஆரோக்கியப்படுத்தினார். இழந்ததெல்லாம் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்ட கர்த்தர் கிருபை செய்தார். ஆபத்து காலத்தில் கர்த்தரிடத்தில் வைத்த நம்பிக்கை சோர்ந்து போகாமல் இருந்ததினாலே யோபுவை கர்த்தர் ஆபத்திலிருந்து பாதுகாத்து நடத்தினார். தயவுசெய்து தேவ பிள்ளைகளே, உங்களை கவனிக்கிறதற்கோ பார்க்கிறதற்கோ யாரும் வரவில்லை. இந்த ஆபத்தான சூழ்நிலையை எங்களை விசாரிக்க யாரும் இல்லை, எங்களுக்கு இங்கே யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை மனமுடிந்து சோர்ந்து போய் இருப்பீர்களானால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். உங்களை கவனிக்கிறவர் அவர். உங்களை சோர்ந்து போகாதபடிக்கு உங்களை பலப்படுத்தி, உங்களை சுகப்படுத்தி, உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்து, உங்கள் ஆபத்தில் உங்களை விடுவித்து, உங்களை நிலைநிறுத்துகிற கர்த்தரிடத்தில் மாத்திரம் நம்பிக்கை வைங்கள். நாசி சுவாசம் உள்ள மனுஷனிடத்தில் நம்பிக்கை வைக்கிறது, கர்த்தரிடத்தில் மாத்திரம் நம்பிக்கை வைங்கள். அப்படி நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் உங்கள் நம்பிக்கையின்படி கர்த்தர் உங்களை எல்லா தீங்கும் விலக்கி பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நிமித்தம் மிகுந்த உத்தரவுகளை அனுபவித்த யோவான் கொதிக்கிற எண்ணெயிலே நீரோ சக்கரவர்த்தி போட்டபோது சாகாமல் இருந்ததை கண்டு பத்மதீவிலே நாடு கடத்தினார். பத்மதீவிலே யோவானுக்கு யாரும் இல்லை, சாப்பிட ஆகாரம் இல்லை, அனுகூலமா எதுவும் இல்லை. பத்மதீவிலே நாடு கடத்தப்பட்டால் மரணம் தான் முடிவு. அங்கே உயிர் பிழைக்க எந்த சாத்தியமும் இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிற யோவான் பத்மதீவிலே இருந்து கொண்டு இதோ கர்த்தருடைய நாள் வந்தது, சோர்ந்து போகாதபடிக்கு சுவிசேஷத்தின் நிமித்தம் பத்மதீவிலே இருக்கிற யோவான் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய நாளின் ஆவிக்குள்ளாய் பலன் அடைந்தார். கர்த்தருடைய நாளின் ஆவிக்குள்ளாய் பலன் அடைந்த போது அவர் கண்ட தரிசனம் மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவராய் அவருடைய தரிசனத்தை அப்படியே பார்க்கிறார். யோவானை பார்த்து இயேசு பேசினார். இது நடக்கும் போற சம்பவங்களை யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தனக்கு ஆபத்து வந்தபோது யோவான் சோர்ந்து போயிருந்தார், பத்மதீவிலே மரித்து போயிருப்பார். ஆனால் யோவான் நாடு கடத்தப்பட்ட போது சோர்ந்து போகவில்லை. கர்த்தருடைய நாளின் ஆவிக்குள்ளாய் பலன் அடைந்தார். அந்த ஆவி பலன்தான் தேவன் அடுத்த செய்ய வேண்டிய காரியங்களை தரிசன மூலமாக வெளிப்படுத்தினார். ஆசியாவின் 7 சபையுடைய குறைநிலைகளை சொல்லுகிறார். இனி வரப்போகிற கடைசியான சம்பவங்களை யோவானுக்கு வெளிப்படுத்தி அதை எச்சரிப்பாய் சொல்ல வைக்கிறார். அப்படியானால் தெய்வ பிள்ளைகளாக நாம் ஆபத்து வரும்போது சோர்ந்து போகாமல் ஆவியிலே பலனடைந்து ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு புதுவரை அடைந்து கடுகளை போல செட்டையடிக்கு எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் கலைப்படியாக நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்பட்டது போல இந்த யோவானை போல கர்த்தருடைய நாளில் நாம் ஆவிக்குள் ஆகி நம்ம
சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும்